இவங்க மனைவி வசந்திக்கு கொஞ்ச நாளாவே மனநல சரியில்லை. அவங்க கேரக்டரும் சரியில்லை. நான் தான் அப்பவே சொன்னேன் வசந்தி, அவ்வளோ தைரியமா நவ்யாவை அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா சரியான முன் யோசனை இல்லாம அதை பண்ணிருக்க மாட்டாங்க. நவ்யாவை கடத்தின விஷயமா நீ வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப. பாலுவை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு பாலுக்கும் மாயாக்கும் நல்லாவே தெரியும். கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க முந்திட்டாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியா என்னால பாலு பக்கம்தான் சாதகமா முடிவு பண்ண முடியும். இல்ல சார், என் பொண்ணு எனக்கு வேணும். உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா பாலு மேல கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. குழந்தை யாருக்கிட்ட இருக்கணுங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும். அவ ஏன் பொண்ணு இருக்கட்டுமே, வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ உங்க பொண்ணு. பிரச்சனைன்னு வந்துட்டா அத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். சார், அவ மைனர். நான் யார் கூட இருக்கணும்னு சுயமா முடிவெடுக்கிற பக்குவம் அவளுக்கு இல்ல. இந்த வயசுல அவ தாய் கூட தான் இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தாமா, ஆனா சட்டப்படி நாங்க அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த ரூமை பொறுத்தவரை இதுதான் என்னோட கோர்ட். குழந்தை விருப்பப்படுறதுனால இவ அப்பா கிட்டே இருக்கட்டும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா கூட நான் போறேன்னு இவளை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே இவளை உங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேன். நவ்யா, நவ்யா, என் கூட வந்துடுமா. அம்மா கூடயே போறேன்னு சொல்லுமா. என் செல்லோல்ல, நான் வாழ்றதே உங்களுக்காக தான். அம்மா கூட போயிடுறேன்னு சொல்லிடுமா. நவ்யா, நவ்யா. தீரன தீரன நன தீரனா, தீரன தீரன நன தீரனா, தீரன தீரன நன தீரன தீரன நன தீரன தீரன நன தீரன தீரன நன டும் டும் நன நன டும் டும் நன நன டும் டும் நன நன டும் டும் நன நன தீரன தீரன நன தீரனா, தீரன தீரன நன தீரனா, தீரன தீரன நன தீரன தீரன. அப்பா கூட தான் இருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்லாம சொல்லிச்சு பாத்தீங்களா? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க போகலாம். பாலு சார், நீங்க நவ்யாவை கூட்டிட்டு கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். இல்ல சார், நவ்யா. வா, நீ வீட்டுக்கு போலாம். போலாம். போ. இல்ல, என் புள்ளைய நான் தர மாட்டேன். விடுங்க. அவ ஏன் பொண்ணு. சார், விக்ரம், முதல்ல உங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வருமா, சத்தம் போடுறத நிறுத்துங்க. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். போங்க. சார், வசந்தி, போங்கம்மா. வசந்தி. விக்ரம், சொன்ன கூட்டிட்டு போங்க. சொன்ன கேள்வா. வா. போ வசந்தி. நவ்யா இல்லாம நான் எப்படி சார்? சொன்ன கேளு, போ. எப்படி சார் நான் போவேன்? என் பொண்ணு. சார், தேங்க்யூ சார். போயிட்டு வா. தேங்க்யூ சார். நவ்யா, வசந்தி. மாமா, என் கூட வந்துருமா. வசந்தி. மாயா, அம்மா வா, சொல்றது கேளு. சீக்கிரம் வா. அம்மா, உன்னால எப்படி மறக்க முடியும்? வசந்தி, நவ்யா சொல்றது வசந்தி. கேளுமா. வசந்தி. நவ்யா. சொன்ன கேளு வசந்தி. பாவீங்களா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறீங்களே, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வயிறு எரியுற மாதிரி உங்க வாழ்க்கையே எரிஞ்சு போயிடும். நீங்க நாசமா தான் போறீங்க. நீங்க நாசமா வசந்தி, போயிடுவீங்க. என்ன வசந்தி இது? சரி, போ போ. என் புள்ளைய அநியாயமா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. நவ்யா இப்படிலாம் நடந்துப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல சார். வசந்தி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வசந்தி. பார்க்கட்டும் சார், பார்க்கட்டும். நான் இப்படி அசிங்கப்படணும் தானே அவங்களோட ஆசை. அந்த ஆள் கூட போறேன்னு எப்ப என் பொண்ணு சொன்னாலும் அப்பவே என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு சார். ஏன் வசந்தி இப்படி சொல்ற? முடிஞ்சு போச்சு. கமிஷனர் சொன்ன மாதிரி பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிரல. கோர்ட் இருக்கு, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். எங்க போனா என்ன சார்? என் பொண்ணு என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க வச்சு அசிங்கப்படுத்தினவ நாளைக்கு கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்துவா. இதானே நடக்க போகுது. என் பொண்ணு போயிட்டா சார். அண்ணே, ஓ அப்படியா? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. நவ்யாக்கு நான் ஆரத்தில ரெடியா வச்சிருக்கேன்னு. நவ்யாவை இவ்ளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வருவீங்கன்னு
நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவரா? இருங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவ்யாவை கூட்டு வர போறீங்கன்னு சொன்னதுல இருந்து அவர் துள்ளி குதிக்கிறாருன்னு. சரிண்ணே. வந்துருங்கண்ணே. ஓகேண்ணே, வச்சிடுறேண்ணே. நம்ம தெருக்குள்ள கார் வந்துருச்சுங்க. மாயா மேடம் சாதாரண ஆள் இல்ல போல இருக்க. மச்சாங்கிட்ட அவர் குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி அடிச்சாங்கல்ல, உருப்படியா தட்டியாச்சு. கட்டடத்துல முதல் செங்கலை உருவறதான் கஷ்டம். ஒன்ன உருவிட்டா மத்ததெல்லாம் தானால விழுந்துரும். வைஷாலி, இப்போ இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க? நான் ஊட்டியில எப்ப மாயா மேடத்து வீட்டுல காலை வச்சனோ அப்போல இருந்து மாயா மேடத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் சும்மா காலம் சூப்பர் ஆயிடுச்சுல்ல. 10 வருஷம் வேலை வெட்டிக்கு போகாம நம்ம வீட்டுல சும்மா தானே உட்காந்து இருந்தீங்க. அப்ப இந்த நல்ல நேரம் ஏன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க? ஏய், உனக்கு எப்பவும் என்ன கலாய்க்கிறதே வேலையா போச்சு. சரி சரி, உங்க புராணத்தை நிறுத்திட்டு வாசல்ல நின்னு அண்ணன் கார் வருதான்னு பாருங்க. ஏய், இங்க வா. உங்க அண்ணனுக்கு ஏதடி காரு? மாயா மேடம் காருன்னு சொல்லு. சும்மா வாய மூடுங்க. அண்ணாடம் காட்சியா கடந்தோம். இங்கேயாவது வேலைக்கு 3 வேளை சாப்பாடாவது கிடைக்குது. எதையாவது பேசி அதையும் கெடுத்துடாதீங்க. சனீஸ்வர பகவான் திருநள்ளாறுல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவரு உங்க நாக்கிலயும் இருக்கிறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எல்லாத்தையும் வண்டி வருதான்னு போய் பாருங்க. போங்க. வைஷாலி, வைஷாலி சீக்கிரம் வா. வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. வா வைஷாலி. அண்ணே, நவ்யாக்கு மட்டும் ஆரத்தி இல்ல, உங்களுக்கும் அன்னிக்கும் சேர்த்துதான். இது உங்களுடைய முதல் வெற்றி. ஆமா மச்சான், தர்மம் ஜெயிச்சிருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், கடைசியில தர்மம் ஜெயிக்குங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. மாயா மேடம், இப்ப வரைக்கும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி போதும், கற்பூரத்தை கொளுத்துங்க. அண்ணி முன்னாடி வந்து நில்லுங்க. உங்க 3 பேருக்கு சேர்த்துதான் ஆரத்தி எடுக்க போறேன். என் பொண்ணுக்கு நல்லா திருஷ்டி கழிமா. உள்ள கூட்டு போங்க. வாங்க. நவ்யா, இனிமே இதுதான் நம்ம வீடு. வா உள்ள போலாம். வா மாயா. வா 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 வா. இப்படி உட்கார். வைஷாலி, நவ்யாக்கு ஸ்வீட் கொண்டு வா. சரிங்க. வேண்டாம் ஆண்டி. நவ்யா, நீ நினைச்ச மாதிரி இங்கே வந்துட்டல்ல, அப்புறம் என்ன? இதை நம்ம கொண்டாட வேண்டியது தானே. வைஷாலி, நீ போய் கொண்டு வாமா, போ. அம்மா பாவம்பா. அங்க அம்மா அழுதது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அம்மா பாவம்பா. நவ்யா, நீ இங்க வந்ததான் நாமும் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொன்னல. இங்க பாரு, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். நீ வந்துட்டல்ல, இங்க பாரு, அடுத்ததா நிகிதா, நவீன், அம்மா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்துருவாங்க. ஆமா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. நீங்க காணாம போனதும் அம்மா சாப்பாட்டுல விஷம் கலந்து எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாக பார்த்தாங்க. இப்போ நான் அப்பா கூட தான் போவேன்னு சொன்னதை கேட்டு அம்மா ரொம்பவே அழுதுட்டாங்க. நம்ம கார்ல ஏறி வரும்போது கூட பார்த்தேன்ப்பா, அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா இது வரைக்கும் அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லப்பா. அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாரு நவ்யா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நீ பயப்படாம இரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மாவும் நம்ம கூட வந்துருவாங்க.
நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ரவி, நாம நவ்யாவுக்கு வாங்கி வச்சதெல்லாம் கொண்டு வா போ. சரி மச்சான், அதெல்லாம் பார்த்தா நவ்யா சந்தோஷப்படுவால, இதோ கொண்டு வந்துடுறேன். நவ்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஏமா நீ கவலைப்படுற? இங்க பார், இனிமே நீ டல்லா இருக்க கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே, நான் இருக்கேன்ல. ரவி, சீக்கிரம் சீக்கிரமா சரிடா செல்லம். ரவி கொண்டு வந்துட்டியா? இங்க பார், அப்பாவும் மாயா மேடமும் இங்க வா. எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க பாரு. பாரு இங்க பாத்தியா? இங்க பாரு, நீ வந்துருவங்கிற நம்பிக்கையில இத பாரு. இவங்க 2 பேரும் நேத்தெல்லாம் கடையா அலைஞ்சு இந்த மக்காக எவ்வளவு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. அப்பா, நிகிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இது எடுத்து கொடுங்க. நவ்யா, அப்பா சொல்றல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சரியா? நீ முதல்ல Dress பாரு. இந்தா, நீ கவலைப்படாத. எடு எடு எடு. எடு. இங்க பாரு. இத பத்தியா? இந்த கலர்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல? நல்லா இருக்குல? வேண்டாம்ப்பா. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. இங்க பாரு. இதுதான் எல்லாத்தோடையும் ரொம்ப காஸ்ட்லியான Dress, தெரியுமா? உனக்கு பிடிச்ச கலர். ரொம்ப காஸ்ட்லி. எப்படி இருக்கு பாத்தியா? ஃபுல் பியூர் காட்டன். ஓகேவா? உங்களை நான் தெய்வமா நினைச்சு கேக்குறேன். என் பொண்ணை கிட்ட கொடுத்துருங்க சார். என் பொண்ணை கிட்ட கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். என் புள்ளைய நான் தர மாட்டேன். விடுங்க சார். அவ என் பொண்ணு. வெளியில கூட்டிட்டு போங்க. நான் ஜெயிக்கணும். என் லட்சியம் ஜெயிக்கணும். ஜெயிப்பேன். ஆண்டி, அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத நிகிதா, அம்மா வந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்காங்க. அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நவ்யாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நிறைய வேலை இருக்கும். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நவீன், உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம், அம்மா வரட்டும். ஆண்டி, நான் வேணா அம்மா சிலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கவா? அம்மா, நவ்யா எங்கம்மா? என்னாச்சு? அம்மா, நவ்யா எங்கம்மா? அம்மா, அம்மா நவ்யா எங்கம்மா? அம்மா, நவ்யா போயிட்டாடா. போயிட்டா. இனிமே வரமாட்டா. என்னம்மா சொல்ற? நவ்யா கிட்ட நீங்க பேசுனீங்களா? நான் என்னப்பா பேச முடியும்? அவதான் எல்லாத்தையும் பேசிட்டாளே. அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் இப்படி உயிரோட திரும்பி வந்திருக்கேனே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. நவ்யா காலையில கூட எனக்கு பார்வை வந்துரும் சொன்னாமா. என்கிட்ட கூட தான் என் மேல உனக்கு கோவம் இல்லையாமான்னு கேட்டா. ஊட்டி விட சொன்னா. மொத்தமா இப்படி எல்லாரையுமே ஏமாத்திட்டு போயிட்டா. அவ அப்பன மாதிரியே புத்தி அவளுக்கும் வந்துருச்சு. என்னங்க ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா இல்லையா? இல்ல ரேவதி,
அவங்க பிளான் பண்ணி நவ்யாவை கூட்டிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கே போயிட்டாங்க. நவ்யா மனச மாத்தி அப்பா கூட தான் இருக்க ஆசைப்படுறேன்னு அவ வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. அம்மா அழாதம்மா, அம்மா அழாதம்மா. நான் என்ன தப்பு பண்ண? மனசால கூட நான் யாருக்குமே கெடுதல் நினைச்சது இல்லையே. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய தூக்கி போட்டுட்டு போன மனுஷனை கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மன்னிச்சு தானே விட்டு வச்சிருக்கேன். நான் ஒரு ஏமாளி. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு மாய கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு என்னைக்கு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவன் மேல போலீஸ்ல சொல்லி உளி தூக்கி போட்டிருக்கணும். 4 பேப்பர்ல போட்டோ போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கணும். போனா போது விட்டம் பாரு. அந்த பெருந்தன்மை தான் இப்ப என்ன தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. கமிஷனர் ஆபீஸ்ல நான் அந்த வாசல்ல பிச்சைக்காரி மாதிரி கிடந்து அழுத. ஏங்க அழாதீங்க, உங்களை பார்த்து பிள்ளைங்களும் அழறாங்க பாருங்க. நான் பிறந்த நேரமா இல்ல என் ராசியான்னு தெரியல. நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேனோ, யார் அதிகமா நேசிக்கிறனோ அவங்க எல்லாம் நான் அழ வச்சுதான் பாக்குறாங்க. சுனிதா, நில்லு. யாருக்கு எடுத்துட்டு போற? என் மாமனாருக்குப்பா. சரிம்மா, கொடு, நான் கொண்டு போறேன். இல்லப்பா, என் மாமனாரை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிருக்காருப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கூட நான் கொண்டு போறேன். வேணாம்ப்பா, சாமி வார்த்தையை கூட நான் தட்டுவேன், ஆனா சரவண வார்த்தையை தட்ட மாட்டேன்ப்பா. அந்த சரவணனுக்கு ஓவரா இடம் கொடுக்கறாளே, அதுலதான் அவன் அப்பனையும் கூட்டிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். மாமா, வாமா மருமகளே, இந்தாங்க ஃப்ரூட்ஸ், இத சாப்பிடுங்க. யாரா இருக்கும்? அட, பொண்டாட்டி கூப்பிடறாளே. சரி.
சொல்லுடி, எங்க இருக்க? சீரியல் ஷூட்டிங்கா? என்ன சீரியல்? ஓ, வாழை வெட்டியா? அந்த கம்பெனில தான் சரியா சோறு போட மாட்டாங்களே. நானும் செக்யூரிட்டி கார்டு பண்ணியிருக்கேனே. மெஸ்ஸு சரியில்லடி, சைட் டிஷ்ஷும் சரியா இருக்காது. நீ வேற சீரியலுக்கு போக வேண்டியதானே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ராஜபோக வாழ்க்கை. காலையில் நெய் பொங்கல், மெதுவடை. இப்போ 10 மணிக்கு ஃப்ரூட்ஸு, 11 மணிக்கு ஓட்ஸ் கஞ்சி வந்துடும். எந்த பொண்ணுக்கு மாமனாரா நடிக்கிறேனோ அந்த மருமகளே என்ன நல்லா கவனிச்சுக்கிறா.